சிறுபான்மையினர் நலன். கடந்த 5 ஆண்டுகளில் 90,773 சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்துள்ளனர். தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பழமையான தேவாலயங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் புனரமைக்கப்பட்டு உள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக 16 கோடி ரூபாயும், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களின் புனரமைப்புக்காக 20 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் மூலம் 2597 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அண்மையில் உலமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு உள்ளதுடன், கடந்த 5 ஆண்டுகளில் உலமாக்களின் ஓய்வூதியத்திற்காக 2.7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் பயணிகளின் வசதிக்காக 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் ஹஜ் இல்லம் கட்டும் பணிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1634 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் 12,931 திருக்கோவில்களில் 8,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 4,180 திருக்கோவில்களில் திருக்குட முழக்குகள் நடத்தப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்களை புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு நிதி 425 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 84 திருக்கோவில்களில் திருக்குட முழக்குகள் நிறைவு பெற்றுள்ளன. மேலும் ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வரைவின் கீழ் மாஸ்டர் பிளான் திருச்செந்தூர், சமயபுரம், பழனி உள்ளிட்ட 19 முக்கிய திருக்கோவில்களில் 1770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் எடுக்கப்பட்ட தொடர் முயற்சிகள் காரணமாக 1048 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8363 கோடி ரூபாய் மதிப்பிலான 8111 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் நவீன நில அளவை கருவிகளின் மூலம் 2,34,715 ஏக்கர் திருக்கோவில் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு திருக்கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. போதிய நிதி வசதி இல்லாத 19,000 திருக்கோவில்களுக்கு வைப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டு குருகால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை இத்திட்டத்திற்கு 335 கோடி ரூபாய் அரசு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் அர்ச்சகர்களுக்கு முதன்முறையாக மாதந்தோறும் 1,500 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருவதோடு அவர்களின் குழந்தைகளின் உயர்கல்விக்காக இதுவரை 1,500 மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவி தொகையாக தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 5,000 ரூபாயாகவும், மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 2,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுவதுடன் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப நல நிதி 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு உள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் துக்காட்சி அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயிலுக்கு மரபு சார்ந்த கட்டடக்கலையினை பாதுகாக்கும் பொருட்டு நவீன அறிவியல் உதவியுடன் பழமை மாறாமல் திருக்கோயிலை புனரமைத்ததற்காக கலாச்சாரிய பாரம்பரிய யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.